வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற வணிகர் மாநாட்டில் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர் தெரிவித்திருப்பதாவது: இந்த மாநாட்டின் வாயிலாக பல கோரிக்கைகளை வணிகர்கள் வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக மத்திய அரசு எப்போதும் வணிகர்களுக்கு ஆதரவாக இருக்கும். அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும். முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தம்பி விஜய் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள் என்று தெரிவித்தார். வரலாற்று பதிவை புதிய வரலாற்றை அவர் படைத்துள்ளார். இளைய சமுதாயம் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அவர் ஏற்படுத்தியுள்ளார். அதனால் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. 10 தொகுதிகள் தான் பத்தாமல் இருக்கிறது. அந்த 10ம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். அதனால் ஆட்சி அமைப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது. பாசிச சக்திகள் என்று பாசம் மிகுந்த எங்களை தொடர்ச்சியாக முதலமைச்சர் கூறி வருகிறார். தோல்வியை தழுவி இருப்பவர்களை எந்த விதத்திலும் நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை. தோல்வியை தழுவியவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கும் தெரியும் என்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். முதல்ல இந்த வணிகர் சங்க மாநாட்டிலேயே தீர்மானம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற முதலமைச்சராக பதவியேற்கின்ற தம்பி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். நானும் நேற்றே வாழ்த்துக்களை தெரிவித்த ஒரு புதிய புரட்சியின் மூலமாக அவர் வந்திருக்கிறார். இளைஞர்கள் அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதனால் அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் நான் வைத்திருக்கிறேன். நான் மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் சுற்றுப்பயணம் மட்டும் செய்யலை, பிரச்சாரம் மட்டும் செய்யலை, பிரச்சனைகளையும் குறித்து கொள்கிறேன் அப்படின்னு. ஆக மயிலாப்பூரின் பிரச்சனைகள் மட்டுமே நிறைய குறித்து வைத்திருக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்குது. அதனால் தம்பி விஜய் போன்றவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு மயிலை மக்களுக்காக என்னவெல்லாம் குறித்து வைத்திருக்கிறேனோ அதை அவரிடம் கொடுத்து மயிலை மக்களுக்கு வேண்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்பேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மக்கள் மீது அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. அதனால் இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் ஆதரவை பெற்ற நீங்கள் அவர்களுக்கும் பக்கபலமாக இருந்து நிச்சயமாக நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற எனது ஆசையை நான் பதிவு செய்கிறேன். அதாவது முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஒரு பாசமுள்ள கட்சியை பாசிச கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். மறுபடியும் ஆட்சி இழந்த பின்பும் தானே தோற்ற பின்பும் மறுபடியும் பாசிச கட்சிகள் என்று சொல்வது சரியானது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மக்கள் அவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருந்தார்கள் என்றால் எப்பொழுதும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே தமிழக மக்களுக்கு மத்திய அரசின் மூலம் கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்களை அவர் மறுத்து இருந்ததும் ஒரு காரணம். அதனால் திருப்பி அவர்கள் யாரும் தோல்வி அடைந்தவர்களை நான் எப்பொழுதுமே கவலை அளிக்கக்கூடியவர்களாக தான் பார்த்துருக்கிறேன். அதனால் அந்த தோல்வியின் வலி எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்து பாசிச சக்தி என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு அலை அடித்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. விஜய் அலையை அடித்தது. அதில் வந்து சில தோல்விகள், எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கவில்லை. ஆனால் அது பாசிச சக்திகளுக்கு என்று சொல்ல முடியாது. என்னென்று அப்படி பார்த்தா இந்தியா முழுவதும் 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. அஸ்ஸாமில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் துடை தெரியப்பட்டிருக்கிறது மம்தா ஆட்சி. கேரளாவில் கூட 3 தாமரைகள் மலர்ந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலையினால் அது நீங்களே தோற்று போகும்போது அதில் பாசிச கட்சி தோற்றுதுன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? தமிழ்நாடு நிலையே வேறு. அதனால் தமிழ்நாட்டில் இன்று விமர்சனங்கள் எதுவும் செய்வதற்கு நான் தயாராக இல்லை. ஒரு ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான அரசியலை எல்லாரும் எதிர்கொள்வோம் என்பது எனது கருத்து. யார் ஆதரவு அளிப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஏறக்குறைய 108 இடங்களை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். 10 தான் பத்தாமல் இருக்குது. அந்த 10 பத்தாமல் இருக்கிறது பக்கபலமாக எங்கேருந்து வேணாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் சந்திக்க மாட்டார்கள் என்பது எனது கருத்து.